டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியை தழுவியதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் 2 சட்டமன்ற தேர்தல்களில் 90% மேலாக ஸ்ட்ரைக் ரேட்டை பெற்று அசத்திய ஆம் ஆத்மி கட்சி தற்போது படுதோல்வியை சந்தித்துள்ளது. அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். 2015 மற்றும் 2020 ஆண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்று டெல்லியில் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் பெரும் திட்டங்களை அளித்து மக்களின் நன்மதிப்பை பெற்றது ஆம் ஆத்மி. அது மட்டுமல்லாமல் குடிநீர் மற்றும் மின்சாரத்திற்கு வழங்கப்பட்ட மானியங்களும் மக்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தன. ஆனால் முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, மிக மோசமான காற்றின் தரம் ஆகியவற்றையும் மக்கள் உற்று நோக்கி வந்தனர். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பாஜக முட்டுக்கட்டை போடுவதாக 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கூறி வந்தாலும் அவற்றை சாக்குப்போக்காகவே டெல்லி மக்கள் பார்த்தனர். இதனை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட பாஜக டபுள் என்ஜின் என்ற முழக்கத்தை முன்வைத்து பரப்புரையை மேற்கொண்டது. டெல்லியில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியிலிருந்த ஆம் ஆத்மி எதிர்கொண்ட முக்கிய பிரச்சினை அக்கட்சியின் மதுபான கொள்கை. டெல்லியை மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாற்றிவிட்டதாக ஆம் ஆத்மி அரசு மீது பாஜக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. 1 பாட்டில் வாங்கினால் 1 பாட்டில் இலவசம் என்ற கொள்கை பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானது. இது மட்டுமல்லாமல் புதிய கொள்கையில் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பாஜக பொய் குற்றச்சாட்டை கூறுவதாக ஆம் ஆத்மி கூறி வந்தாலும் அதன் மீதான ஊழலற்ற ஆட்சி என்ற கட்டமைப்பு தகர்க்கப்பட்டது. இந்த பிரச்சினை காரணமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பாஜக எடுத்த முக்கிய ஆயுதம் ஷேஷ் மஹால். கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லமே ஷேஷ் மஹால் என அழைக்கப்படுகிறது. இந்த இல்லத்தை சீரமைக்க 33 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக மத்திய தணிக்கை அதிகாரி கூறியதை தொடர்ந்து பாஜக இதனை பரப்புரை ஆயுதமாக கையில் எடுத்தது. விஐபி கலாச்சாரத்தை எதிர்த்து பேசி வந்த கெஜ்ரிவால் அதனை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியது. இந்த விவகாரத்தில் பாஜகவிற்கு சமமாக ஆம் ஆத்மி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டார் ராகுல் காந்தி. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பிரதமர் மோடி ஷேஷ் மஹாலை குறிப்பிட்டு கெஜ்ரிவாலை கடுமையாக விமர்சித்திருந்தார். ஆம் ஆத்மி கட்சிக்கு கடைசி ஆணி அடித்தது மத்திய அரசின் பட்ஜெட். நடுத்தர மக்களின் வாழ்க்கை செலவு கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வெளியிட்ட அறிவிப்பு டெல்லி வாக்காளர்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிக அண்மை காலத்தில் வந்த இந்த அறிவிப்பு சுட சுட வாக்காளர்களை பாஜகவிடம் சேர்த்துவிட்டது என்றே கூறலாம்.